சந்தோஷமான தருணத்தில் இருக்கேன். எல்லா எதிர்பார்த்த உத்தம வில்லன் படத்தை பார்த்துட்டு வந்திருக்கேன். நான் இப்போது விவரிக்க வார்த்தைகளே இல்லை. ஏன்னா ஒரு ஸ்பெஷல் என்வரன்மெண்ட் படம் பார்த்ததே இல்லை. எப்பவுமே நான் ஒரு சைலண்ட்டாக ஒரு அமைதியாக மயான அமைதி இருக்கிற இடங்களில் தான் படத்தை பார்த்துருக்கேன். பட் இந்த டைம் நான் இந்த படத்தை பார்த்த சூழ்நிலை வேறு. அதை நான் லேட்டர் ஆன் பிரேக் பண்ணுறேன். நான் இப்போ பிரேக் பண்ண விரும்பலை. படத்தை பற்றி நான் ரிவ்யூக்கு நம்ம டேரெக்டாக இறங்கிடலாம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு வார்த்தைகளே வரமாட்டேங்குது இன்றைக்கி ரிவ்யூ பண்ணுறதுக்கு. படத்தை பார்த்துட்டு நான் என் மனசும் ஓட மாட்டேங்குது, என் மைண்டும் ஒரு இடத்துல இல்லை, அப்படி அலப்பாஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ படத்தோட பிளாட்டை பற்றி எப்பவுமே பிரசாந்த் சொல்லுவார் அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். பட் நான் இன்றைக்கி பிளாட்டை சொல்ல போவதில்லை. ஏன்னா நான் படத்தோட கதையை சொன்னேன்னா உங்களுக்கு பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். ஸோ இன்ட்ரெஸ்ட்டே போயிடும் அப்படிங்கிறதுக்காக படம் போரா மொக்கையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. படம் திரு கமலஹாசன் அவர்களோட பயோகிராஃபியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் நான் சொல்ல முடியாது. அதை நீங்கள் எப்படி எடுத்துக்குவீங்களோ அப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உத்தம வில்லன் திரு கமலஹாசன், ஆண்ட்ரியா ஜெரமையா, பார்வதி நாயர், பூஜா குமார், கமலஹாசன் மற்றும் பலர் நடிச்சிருக்க படம் இது. இந்த படம் ஒரு ஆக்டரை பற்றின படம். குசேலனில் எப்படி ரஜினிகாந்துக்கு அசோக் குமார் அப்படின்னு ஒரு பேர் வச்சு ஊமைப்படுத்தியிருந்தாங்களோ அந்த மாதிரி இந்த படத்தில் கமலஹாசனுக்கு மனோரஞ்சன் அப்படின்னு ஒரு பேர். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அதுக்கு மேலே நான் சொல்ல மாட்டேன் கதையை பற்றி. ஸோ ஒருத்தங்க ஆக்டிங் பற்றி நம்ம பார்த்துடலாம். கமலஹாசன் ஆக்டிங் பற்றி நான் சொல்கிறதுக்கு எனக்கு வயசும் பத்தாது, படம் பார்க்குற அனுபவமும் எனக்கு பத்தாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா காட் ஆஃப் ஆக்டிங். சிவாஜி சார் இறந்ததுக்கப்புறம் அந்த பாதையை யார் பின்தொடர்ந்தா அப்படின்னு பார்த்தா அது கமலஹாசன் மட்டும்தான். இன்ஃபேக்ட் நான் கமலஹாசனோட பெரிய ஃபேன் கிடையாது, நான் தீவிர ரஜினி ரசிகன். நான் இது ஏன் வாயால் சொல்கிறேன்னா இன்றைக்கி இந்த படத்தை பார்த்து நான் அவ்வளோ வியந்திருக்கேன். காட் ஆஃப் ஆக்டிங், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் அவரை பற்றி. வேறு ஒன்றுமே எனக்கு சொல்ல தோணலை. பூஜா குமார், ஆண்ட்ரியா ஜெரமையா, பார்வதி நாயர், இவங்க 3 பேர்த்தையும் சேர்த்து நான் ஒட்டுமொத்தமாக சொல்லிடுறேன். அதாவது உடல் உறுப்பில் மூளை தான் ரொம்ப மெயினான உறுப்பு. ஆக்சுவலாக ஹார்ட்டும் கூட. மூளை இயங்குற நின்றுச்சுன்னா எல்லாமே நின்றும். மூளை சொல்லும் கை இப்படி ஆட்டு, கால் இப்படி ஆட்டுன்னு. மூளை கமலஹாசன். ஸோ அந்த மூளையை பற்றி உங்களுக்கே தெரியும். அது சொல்ல கை, கால், வாய் எல்லாமே ஒழுங்காக அசைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். அதே தான் இவங்க 3 பேரும் பண்ணியிருக்காங்க, பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ரியா ஜெரமையா நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. அஸ்டானிஷிங் பர்ஃபார்மன்ஸ். விஸ்வரூபமில் பார்த்ததுக்கு ஒரு படி மேலே. விக்ரம் மாதிரி சொல்லணும்னா அதுக்கும் மேலே அந்த மாதிரி. பார்வதி நாயர் அங்கங்கே பிட்ஸ் அண்ட் பீசஸாக வராங்க படத்தில். பட் ஒரு எமோஷ்னல் கனெக்ட் இருக்கும் அவங்களுக்கும் கமலஹாசன் சார் வர சீன்ஸுக்கும். பூஜா குமார் ஒரு நடிகையாக வராங்க படத்தில். ஸ்ப்ளெண்டிட் பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா அவங்க ஒரு யூஎஸ்லேருந்து வந்திருக்காங்க, இலக்கண தமிழ் பேசணும். ஸோ வாய் அசைவுகள் கரெக்டாக பொருந்திருக்கு. லிப்ஸிங் பர்ஃபெக்டாக மேட்சாக இருக்குன்னு தான் சொல்லி, ஏதோ அவங்களே அந்த இலக்கிய தமிழ் பேசுகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ குறை சொல்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை. கமலஹாசன் நடிக்க வச்சுருக்காருன்னு தான் நான் சொல்லணும். டீப் ஹோம்ஒர்க், ஃபுல் அண்ட் ஃபுல் தரோ ஹோம்ஒர்க் கொடுத்து பர்ஃபெக்ஷன் வர வரைக்கும் அவங்க நடிக்க வச்சுருக்காரு. இதுதான் அவங்க 3 பேர்த்தி பற்றி நான் சொல்லணும்னா. ஜெயராமன் சார் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி தான் படத்தில். ரொம்ப வெயிட்டான ரோல் கிடையாது. ஒரு சீன் இருக்குது அவருக்கும் கமலஹாசன் சாருக்கும். அதுவும் நான் சொன்ன மாதிரி ஒரு எமோஷ்னல் பாண்டிங். இந்த படத்தோட பெரிய ஹைலைட் 2 பேர். ரெண்டு பேரும் கமலஹாசன் சாரை உருவாக்கின மாமேதைகள். பாலச்சந்தர் சார் அண்ட் விஸ்வநாத் சார். எப்போவுமே பிஹைண்ட் த சீன்ஸ் வேலை செய்கிறவங்களை பற்றி நம்மளுக்கு அவ்வளோவா தெரியாது. இன்ஃபேக்ட் பாலச்சந்தர் சார் படத்தில் கமலஹாசன் நடிச்சிருந்தாலும் பாலச்சந்தர் சாரை பற்றி பேசுகிறது குறைவு தான். ஏன்னா கமலஹாசன் சாரோட நடிப்பு பற்றி தான் எல்லோரும் பேசுவாங்க மிகையா. ஏன்னா பிஹைண்ட் த சீன்ஸ் எப்போவுமே வேலை செய்கிறவங்கள பற்றி குறைவாக பேசுவாங்க. பட் குறைவாக பேசுவாங்க. நடிப்பு சொல்லித்தர அவர் எவ்வளோ நல்லா நடிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான பெரிய உதாரணம் பாலச்சந்தர் சார். எனக்கு சொல்ல வார்த்தைகளே இல்லை, அவ்வளோ க்ளீனாக நடிச்சிருக்காரு. நான் ஆக்சுவலாக ரிவ்யூ கொடுக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ க்ளீனாக நடிச்சிருக்காருன்னு என் வாயிலேருந்து அந்த வார்த்தை வரவே கூடாது. நடிச்சிருக்காரு, சூப்பராக நடிச்சிருக்கார், அவ்வளோதான் சொல்ல முடியும். விஸ்வநாதன் சாரும் அதே தான். ஊர்வசி மேடம் கமல்ஹாசன் சாரோட ஒய்ஃபாக ப்ளே பண்ணுறாங்க இந்த படத்தில். அவங்க ரொம்ப வெகிலியாக, ரொம்ப ஒரு பொசசிவான மனைவி, அப்படியே தான் நடிச்சிருக்காங்க. அந்த பொசசிவ்னஸை கேரி ஆன் பண்ணணும் அவங்க கேரக்டரில், அதை அழகாக போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. கமல்ஹாசன் சாருக்கு ஒரு பையனாக ஒருத்தர் நடிச்சிருக்காரு இந்த படத்தில். அவருக்கும் நல்ல ஹோம்ஒர்க் கொடுத்து கமல்ஹாசன் சார் ட்ரெயின் பண்ணியிருக்காரு. நாசர் அவ்வளோ கஷ்டங்களுக்கு நடுவுலையும் ஒரு மனுஷன் இவ்வளோ க்ளீனாக பர்ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப கிரேட் டெடிகேஷன் அண்ட் எஃபர்ட் போட்டு நாசர் சார் இந்த படத்தை நடிச்சிருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப் நாசர் சார். கண்டிப்பாக நீங்கள் ஒரு அவார்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தெர் ஆர் லாட் ஆஃப்
awards that are waiting for you. Hats off for your performance. A big round of applause as well from my side. வேறு இந்த படத்தோட நெளிவு சுழிவுகளை பற்றி நான் இப்போ சொல்லிடுறேன். நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் யாருக்கு பிடிக்கும்னா கமலை சார்ந்தவர்களுக்கும் கமலை மிகவும் தெய்வமாக பின்பற்றவர்களுக்கும் இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். மற்றவங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு பிடிக்குமா பிடிக்காதா ஏன் பிடிக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. சில பேர் வந்து என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டராக பார்ப்பாங்க, நிறைய மசாலா எலிமெண்ட்ஸில் எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி மசாலா எலிமெண்ட்ஸ் இந்த படத்தில் கிடையாது. இது நடிப்பு சார்ந்த படம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ படம் வந்து நான் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பார்க்க மாட்டேன், அதில் இருக்கிற ஆர்ட் ஃபார்முக்காக நான் பார்க்குறேன் அப்படின்னா அந்த மாதிரி ஆட்களுக்கும் இந்த படம் பிடிக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். படம் வந்து கொஞ்சம் ஸ்லோ தான், பட் ஸ்டோரிக்காக தான் அந்த ஸ்லோனஸ், இல்லைனா வந்து அந்த படம் ஃபாஸ்ட்டாக போயிருக்கும். அந்த ஸ்டோரியை அவ்வளோ ஸ்லோவாக விவரிக்க தான் முடியும், அதனால தான் அந்த படம் அவ்வளோ ஸ்லோவாக இருக்குது. ஸோ என்னோடய ரிவ்யூவோட கிளைமேக்ஸுக்கு நான் வரேன். இந்த படம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வெரி குட் இமோஷ்னல் ட்ராமா given by Kamala Haasan and it can be acted only by Kamala Haasan. இதை நான் தமிழில் திருப்பி சொல்லணுன்னா ரொம்ப நெஞ்சை உழுக்கன்னு சொல்ல முடியாது, உருக்கக்கூடிய ஒரு கதை. இதை கமலஹாசன் மட்டுமே நடிக்க முடியும். வேறு யாராலும் நடிக்க முடியாதான்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் என்கிட்ட பதில் இல்லை. ஏன்னா சில ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒருத்தவங்க ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க. கமலஹாசன் சார் வந்து அதை உணர்வுகளை எக்ஸ்ப்ரெஸ் படுத்துறதுல ஒரு பெரிய ஸ்பெஷலிஸ்ட். ஸ்டைலை வெளிப்படுத்துறதுல ரஜினி சார் எப்படி ஒரு பெரிய ஸ்பெஷலிஸ்ட்டோ, உணர்வுகளை டே டு டே ஒரு ஹியூமன் இன்ட்ராக்ஷன் இருக்கும் இல்லையா, ஒரு எமோஷ்னல் இன்ட்ராக்ஷன், அதை வெளிப்படுத்துறதுல பெரிய ஆள் திரு கமலஹாசன் மட்டும்தான். எனக்கு இன்னும் பெரிய சந்தேகம் என்னென்னா எப்படி வந்து இந்த மனுஷனுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு பல எஃபர்ட்ஸ் போட்டு இவருக்கு ஆஸ்கர் கிடைக்கலங்கிறது தான். கண்டிப்பாக ஆஸ்கர் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ கமல் சார். அது என்றைக்குன்னு தெரியாது, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த படத்தில் மிருத்யுஞ்சயான்னு ஒரு பாட்டு சொல்லியிருப்பாங்க. மிருத்யுஞ்சயானா சாகாவரம். உங்கள் நடிப்புக்கு என்றைக்குமே சாவு கிடையாது. இது என் மனசுலேருந்து சொல்கிறேன். ஐ எம் நாட் அ கிரேட் ஃபேன் ஆஃப் யூ, பட் நான் இன்றைக்கி என் மனசுலேருந்து நான் சொல்கிறேன், உங்கள் நடிப்புக்கு சாவே கிடையாது. உத்தம வில்லன் என்றைக்குமே வாழும். உத்தம வில்லனில் மிகப்பெரிய உத்தமன் கமலஹாசன். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்கள். ரொம்ப உருக்கமான படம், நெகிழ்வான படம், மிஸ் பண்ணிடாதீங்க. until the next review, probably next week வால் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. until the next review, stay tuned with Times of Cinema, keep reading the posts, stop piracy, watch movies in theatre. It's me signing off, Prashant. Goodbye.